தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான மற்றும் மக்களால் அதிகம் விரும்பப்படும் சிவன் கோவில்கள். 1. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில், மதுரை. 2. அருணாச்சலேஸ்வரர் கோவில், திருவண்ணாமலை. 3வது பிரகதீஸ்வரர் பெருவுடையார் கோவில், தஞ்சாவூர். 4வது நடராஜர் கோவில், சிதம்பரம். 5வது ஏகாம்பரேஸ்வரர் கோவில், காஞ்சிபுரம். 6வது ராமநாத சுவாமி கோவில், ராமேஸ்வரம். 7வது கபாலீஸ்வரர் கோவில், மயிலாப்பூர், சென்னை. 8வது திருக்கோடையூர் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் கோவில். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில், மதுரை. சிறப்பு அம்சங்கள்: மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருமணம் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழா உலக புகழ் பெற்றது. சிவன் பார்வதி திருமணத்தை நினைவுகூரும் இந்த விழா லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. 14 கோபுரங்கள் கோவிலில் உள்ள உயரமான வண்ணமயமான கோபுரங்கள் ஆயிரக்கணக்கான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சிற்பமும் புராண கதைகளை கூறுகிறது. 1000 கால் மண்டபம், ஒரே நேர்கோட்டில் அமைந்த தூண்கள், எந்த கோணத்தில் பார்த்தாலும் நேராக தெரியும் என்பது அதிசயம். சிற்பக்கலைக்கான சிறந்த உதாரணம் போர்க்குளம், பொற்றாமரை குளம், பாவங்கள் நீங்கும் என நம்பப்படும் புனித குளம். தமிழ் சங்க வரலாற்றுடன் தொடர்புடையது. சிவலிங்கத்தின் சிறப்பு: சுந்தரேஸ்வரர் லிங்கம் சுயம்பு என நம்பப்படுகிறது. இங்கு அபிஷேகம், ஆராதனை மிகவும் விசேஷமானது. பெண் தெய்வத்திற்கு முதன்மை. மற்ற சிவன் கோவில்களை விட இங்கு மீனாட்சி அம்மனுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. சிற்பக்கலை மற்றும் ஓவியங்கள்: சுவர்கள், மண்டபங்கள் அனைத்தும் சிற்பங்களாலும் ஓவியங்களாலும் நிரம்பியுள்ளன. திராவிட கட்டிடக்கலையின் உச்சம். நித்திய பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள்: தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு மாதமும் விசேஷ திருவிழாக்கள் நடக்கும். அருணாச்சலேஸ்வரர் கோவில், திருவண்ணாமலை. சிறப்பு அம்சங்கள் மற்றும் உருவான கதை. கோவில் உருவான கதை: புராண வரலாறு. ஒருமுறை பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் பெரியவர் என்ற விவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிவபெருமான் முடிவில்லா ஜோதி ஸ்வரூபமாக அக்னி ஸ்தம்பமாக தோன்றினார். பிரம்மா ஏனார் அன்னப்பறவையாக மேலே சென்று முடிவை காண முயன்றார். விஷ்ணு பன்றியாக கீழே சென்று அடியை காண முயன்றார். இருவருக்கும் முடிவை காண முடியவில்லை. அப்போது சிவன் அருணாச்சலேஸ்வரராக அருள் புரிந்தார். அந்த அக்னி ஸ்தம்பமே அருணாச்சல மலை என்று நம்பப்படுகிறது. சிவன் மலையாகவே காட்சியளிக்கும் ஒரே திருத்தலம் இதுவே. அருணாச்சல மலை சிவனின் ரூபம். அருணாச்சலம் எனும் அசலமே சிவன் என்ற பழமொழி உண்டு. லிங்கம் மட்டுமல்ல, மலையே சிவலிங்கம் என வழிபடப்படுகிறது. மலையை சுற்றி நடப்பது கிரிவலம் மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. கோவில் சிறப்பு அம்சங்கள்: 1. பஞ்சபூத தலம், அக்னி தலம். சிவன் 5 பூதங்களில் நெருப்பு, அக்னி ரூபமாக அருளும் தலம். 2. மகா தீபம். திருவிழா கார்த்திகை மாதம் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும் உலக புகழ்பெற்ற திருவிழா. 3. பிரம்மாண்ட கோபுரங்கள். ராஜகோபுரம் சுமார் 217 அடி உயரம். தென்னிந்தியாவின் உயரமான கோபுரங்களில் ஒன்று. 4. அபிதக்ஷிணை கிரிவலம். 14 கிலோமீட்டர் சுற்றளவு. பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள். 5. லிங்கோத்பவ மூர்த்தி. சிவன் அக்னி ஸ்தம்பமாக தோன்றிய காட்சி. லிங்கோத்பவம் வடிவில் தரிசனம். 6. அண்ணாமலையார். உண்ணாமுலையம்மன் அம்மன் பெயர். உண்ணாமுலையம்மன் குடும்ப நலம், மன அமைதிக்கு பிரசித்தி. பிரகதீஸ்வரர் பெருவுடையார் கோவில். தஞ்சாவூர் உருவான கதை மற்றும் சிறப்பு அம்சங்கள். கோவில் உருவான கதை, வரலாறு மற்றும் நம்பிக்கை. பிரகதீஸ்வரர் கோவில் சோழ பேரரசர் ராஜராஜ சோழன் முதல் அவர்களால் கிபி 1003 முதல் 1010 வரை காலகட்டத்தில் கட்டப்பட்டது. ராஜராஜ சோழன் சிவபெருமானின் பேரருளால் தன் ஆட்சியும் தேசமும் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மகத்தான சிவாலயத்தை எழுப்பினார். இது புராணத்தை விட வரலாற்று சாசனங்களால் உறுதி செய்யப்பட்ட கோவில் என்பதே இதன் பெருமை. சிவன் இங்கு பிரகதீஸ்வரர் பெருவுடையார், அதாவது மிக பெரியவன் என்ற நாமத்தில் அருள் பாலிக்கிறார்.
கோவில் சிறப்பு அம்சங்கள் ஒன்று. உலக புகழ்பெற்ற சிவாலயம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் கிரேட் லிவிங் கோலா டெம்பிள்ஸ் பட்டியலில் 1-2. மாபெரும் விமானம் கோபுரம் உயரம் 216 அடி முழுவதும் ஒரே கல்லால் கட்டப்பட்டது என்பது டன் எடையுள்ள கலசம் உச்சியில் நிறுவப்பட்டது. அதிசய பொறியியல் 3. ஆசியாவின் மிகப்பெரிய சிவலிங்கம் லிங்கம் உயரம் சுமார் 13 அடி. இவ்வளவு பெரிய லிங்கம் வேறெங்கும் இல்லை. 4. நந்தி ஒரே கல்லில் உயரம் 12 அடி நீளம் 16 அடி ஒரே பாறையில் செதுக்கிய நந்தி. 5. நிழல் விழாத கோபுரம் மதிய வேளையில் விமானத்தின் நிழல் தரையில் விழாது. சோழர்களின் கணித வானியல் அறிவை காட்டுகிறது. 6. 108 கரண நடன சிற்பங்கள் பரதநாட்டியத்தின் 108 கரணங்கள் கோவில் சுவர்களில் சிற்பங்களாக 7. சாசனங்கள் மற்றும் ஓவியங்கள் சோழர்களின் நிர்வாகம் பூஜைகள் நன்கொடைகள் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடராஜர் கோவில் சிதம்பரம் உருவான கதை மற்றும் சிறப்பு அம்சங்கள். கோவில் உருவான கதை புராண வரலாறு. ஒரு காலத்தில் பதஞ்சலி முனிவர் மற்றும் வியாகிரபாதர் முனிவர் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவம் காண வேண்டி தவம் செய்தனர். அவர்கள் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் சிதம்பர வனத்தில் திருவம்பலம் நடன ரூபமாக நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடி அருளினார். சிவன் நடனமாகவே தத்துவத்தை வெளிப்படுத்திய ஒரே தலம் இதுவே. சிதம்பர ரகசியம் மிகப்பெரிய அதிசயம். கருவறையில் சிலையில்லா இடம், அதையே சிதம்பர ரகசியம் என அழைக்கின்றனர். அது ஆகாசம் வெற்றிடம் குறிக்கும். சிவன் இங்கு உருவமாகவும் உருவமற்றவனாகவும் வழிபடப்படுகிறார். கோவில் சிறப்பு அம்சங்கள் 1. பஞ்சபூத தலம் ஆகாச தலம். சிவன் 5 பூதங்களில் ஆகாசம் வெற்றிடம் ரூபமாக அருளும் தலம். 2. நடராஜர் ஆனந்த தாண்டவம். சிவன் உலக சிருஷ்டி காப்பு அழிவு அருள் மறைவு 5 தத்துவங்களை நடனமாக வெளிப்படுத்துகிறார். 3. பொன்னம்பலம் நடராஜர் தாண்டவம் ஆடும் மண்டபம் பொன் தகடுகளால் வேயப்பட்டது. 4. தில்லை வாழந்தனர்கள் பூஜை செய்யும் உரிமை சிதம்பர தீட்சிதர்களுக்கே உரியது. 5. அக்னி சூரியன் சந்திரன் கோவிலில் அக்னி தீ சூரியன் ஒளி சந்திரன் குளிர்ச்சி 3ம் ஒன்றாக வழிபடப்படும். 6. சபைகள் 5 சபைகள். சிற்சபை பொன்னம்பலம் நிறுத்த சபை தேவ சபை ராஜசபை. ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான ஆன்மீக அர்த்தம் உண்டு. 7வது வேத ஆகம வழிபாடு. வேதமும் ஆகமமும் இணைந்து பூஜை நடைபெறும் அரிய சிவாலயம். கோவில் உருவான கதை புராண வரலாறு. ஒரு முறை பார்வதி தேவி சிவபெருமானிடமிருந்து பிரிவை உணர்ந்து காமாட்சி தேவி என காஞ்சிபுரத்தில் வேம்பு மரத்தின் அடியில் தவம் செய்தார். அப்போது வேகாவதி நதி வெள்ளமாக பெருக்கெடுத்தது. பார்வதி தேவி மண்ணால் சிவலிங்கம் செய்து தன் கைகளால் அணைத்து வெள்ளத்திலிருந்து காத்தார். அவரது பக்தியால் மகிழ்ந்த சிவன் மண்லிங்கமாகவே ஏகாம்பரேஸ்வரராக அருள் பாலித்தார். ஏகம் பிளஸ் அம்பரம் சமம் ஏகாம்பரம், அதாவது ஒரே இடத்தில் சிவன் மற்றும் சக்தி இணைந்த தலம். பஞ்சபூத தலம் பூமி தலம். சிவன் இங்கு பூமி மண் ரூபமாக அருளும் தலம். மண் லிங்கம் என்பதால் அபிஷேகம் செய்யப்படாது. அதற்கு பதிலாக சந்தன காப்பு மட்டும். கோவில் சிறப்பு அம்சங்கள் 1. மண் சிவலிங்கம் இயற்கை மண் லிங்கம் உலகிலேயே அரிய வழிபாடு. 2. 3500 வருட பழமையான வேம்பு மரம். ஒரே மரத்தில் 4 வேதங்களை குறிக்கும் 4 கிளைகள். ஒவ்வொரு கிளையின் கீழும் அம்மன் வழிபாடு. 3வது பிரம்மாண்ட ராஜகோபுரம் உயரம் 192 அடி. தென்னிந்தியாவின் உயரமான கோபுரங்களில் ஒன்று. 4வது பிருத்விலிங்கம் ஏகாம்பரேஸ்வரர் பிருத்வி லிங்கம் என அழைக்கப்படுகிறார். 5வது காமாட்சி தேவி சிவனின் சக்தியாக அடுத்தப்பட்ட கோவிலில் தனி தலமாக அருள் பாலிக்கிறார். 6. வேகாவதி நதி வரலாறு. இன்று மறைந்த நதி புராணத்தில் முக்கிய பங்கு. ராமநாதசாமி கோவில் ராமநாதபுரம் தஞ்சாவூர் அருகே. உருவான கதை மற்றும் சிறப்பு அம்சங்கள். கோவில் உருவான கதை புராண வரலாறு. பிரபஞ்ச சிவன் கடற்கரையில் ஒரு தலமாகவே அருள் பாலித்தார். ஒரு பண்டைய காலத்தில் சக்தி தேவி மீனாக இருப்பதால் கடல் மீன்கள் மீது அனுகூலமாக இருந்து பெரிய சிவலிங்கம் உருவானது. அந்த லிங்கம் ராமநாதசாமி என அறியப்படுகிறது. இது மாநகராட்சி மற்றும் கடல் வழிபாட்டு சங்கமம் இணைந்த ஒரு தலம். பக்தர்களுக்கு அபிஷேகம் திருவிழா கர்மபந்தம் நீக்கம் ஆகியவற்றில் விசேஷம். கோவில் சிறப்பு அம்சங்கள் 1. பஞ்சபூத தலம் கடல் தலம். சிவன் ஜலம் நீர் ரீதியாக அருள் பாலிக்கிறார். கடல் வழிபாடுகளுக்கு பிரசித்தி. 2.
சிவலிங்கம் மற்றும் அம்மன் லிங்கம் மிகப்பெரியது. அடுத்த கோவிலில் அம்மன் மீனாட்சி அம்மன். தற்காலத்து திருவிழாக்கள் புகழ்பெற்றவை 3. ராஜகோபுரம் செங்கல் மற்றும் கல் கலவையால் கட்டப்பட்டது. தென்னிந்தியாவின் பாரம்பரிய கட்டிடக்கலை 4. மகா திருவிழாக்கள் ஆனந்த நவமி, திருப்பதி பூஜை, கடல் வழிபாட்டுடன் இணைந்து நடக்கும் 5. வரலாற்று சிற்பங்கள் சோழர் மற்றும் பாண்டியர் கால சிற்பங்கள், சுவர்கள், கற்கள் அனைத்தும் புராணக் கதைகளை சொல்லும் 6. தாராபூஜை தினமும் 6 முதல் 7 வரை முறை கடல் வழிபாடு மற்றும் சிவபூஜை இணைந்து நடக்கும். கபாலீஸ்வரர் கோவில் சென்னை முன்னக்கல்/கோவல்பட்டு. உருவான கதை மற்றும் சிறப்பு அம்சங்கள். கோவில் உருவான கதை. புராண வரலாறு. ஒருமுறை பிரம்மா தனது கண்ணில் பிழை காணாமல் உலகத்தை உருவாக்க முயற்சித்தார். அதற்கு சிவபெருமான் கபாலீஸ்வரர் கபாலம் சமம் தலையில், காபு ஈசன் சமம் சிவன் என உருவாகி மனிதர்களுக்கு அறிவு, கருணை, ஆற்றல் தருகிறார். இந்த தலம் சங்க காலத்திலிருந்து வாழும் என்று நம்பப்படுகிறது. பக்தர்கள் வணங்கும் போது மனசுக்கு தெளிவு, பிழைகள் நீக்கம் போன்ற அருளை பெறுவார்கள். கோவில் சிறப்பு அம்சங்கள். 1. கபாலீஸ்வரர் சிவலிங்கம் லிங்கம் மிகப்பெரியது. சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் பாறைகளில் செதுக்கியவை. 2. திருக்கோபுரம் பழமையான தென்னிந்திய கட்டிடக்கலை. சிவலிங்கத்துக்கு அருகே உயரமான கோபுரம். 3. கபாலி தீபம் தினமும் பக்தர்கள் வழிபாடு. விசேஷ நேரங்களில் தீபாராதனை. 4. அகிலாண்டேஸ்வரி அம்மன். சிவன் சக்தியாக அம்மன் அருள் பாலிக்கிறார். திருமண குடும்ப நலத்திற்கும் பிரசித்தி. 5. ஆச்சரிய சிற்பங்கள் சுவர்களில். பழமையான சிவபுராண காட்சிகள். கல்லறை பூஜை கூடங்கள் அழகிய சிற்பங்களால் நிரம்பியவை. 6. ஆன்மீக அர்த்தம் மனசுத்தி, அறிவுத்தன்மை. கபாலீஸ்வரர் வழிபாடு பக்தர்களுக்கு கர்மபந்தம் நீக்கம் தரும். திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவில். திருக்கடையூர் திருப்பரங்குன்றம் அருகே உருவான கதை மற்றும் சிறப்பு அம்சங்கள். கோவில் உருவான கதை புராண வரலாறு. ஒருமுறை சாஸ்திரஞானி கலைஞர் மற்றும் பிராணிகள் சிவபெருமான் மற்றும் பார்வதி அம்மனை வணங்கிக் கொண்டு புண்ணியத்தை பெருக்க முயன்றனர். அந்த நேரத்தில் அபிராமி அம்மன் தன் சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தி பக்தர்களுக்கு ஆரோக்கியம், செல்வம், வளம் அருளினார். இங்கு அம்மன் சமஸ்த வித்யா சக்தியாக வழிபடப்படுகிறது. கோவில் பழமையானது மற்றும் புனிதமானது என நம்பப்படுகிறது. கோவில் சிறப்பு அம்சங்கள். 1. அபிராமி அம்மன் பக்தர்களின் மனக்குறை, நோய்கள் நீங்கும் சக்தி கொண்டவர். அம்மன் பிரசித்தி பெற்ற சேவை. திருமணம், குடும்ப நலம், செல்வம். 2. சிவலிங்கம் அருணாச்சல பூஜை. சிவன் இங்கு பரிபூரண அருளுடன் அருள்பாலிக்கிறார். பக்தர்களுக்கு கர்ம பந்தம் நீக்கம். 3. பிரம்மாண்ட கோபுரம் பழமையான தென்னிந்திய கட்டிடக்கலை. சுவர்கள் மற்றும் மண்டபங்கள் சிற்பங்களால் நிரம்பியவை. 4. திருக்கோவில் திருவிழாக்கள் மாதாந்திர மற்றும் வருடாந்திர விழாக்கள். பக்தர்கள் பெரும் புண்ணியத்தை பெறும் ஆடி ஆவணி மாத திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றவை. 5. சிற்ப கலை மற்றும் ஓவியங்கள் சுவர்களில். அபிராமி அம்மனின் திருவிழா காட்சிகள். சிவபுராண கதைகள் கற்களால் செதுக்கியவை. 6. ஆன்மீக அர்த்தம் மன அமைதி, செல்வம், திருமண நலம், பக்தர்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம். அடுத்து உங்களுக்கு பிடித்த கடவுள் எது? எந்த புண்ணிய ஸ்தலம் பற்றி தகவல் வேண்டும் என்று கமெண்ட் செய்யவும். இது போன்ற தகவல்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி வீடியோவை ஷேர் செய்யவும்.